இருந்தால் போதும், நம்மள்கிட்ட தர்ம சிந்தனை இருந்தால் போதும், நம்ம வழி நேர்வழியாக இருந்தால் போதும். அதுல நம்ம நம்பி வாழ்ந்தால் இந்த உலகத்தில் யாராலும் நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம தர்மம் ஜெயிச்சு கொண்டே இருக்கும். அதான் நம்ம உணர்ந்த உண்மை. நம்ம ஒன்றும் யூனிவர்சிட்டியில் போயிட்டு PhD பண்ணல. உலகம்தான் எங்களோட டீச்சர், உலகம்தான் எங்களோட குரு. இந்த பஞ்சபூதங்கள் தான் எங்களோட குரு. இந்த பஞ்சபூதங்கள் தான் எங்களோட தாய் தந்தை எல்லாம். அதனால அம்மானு கூப்பிட்டா அம்மாவை தெரியும். இது இந்த உலகத்தினுடைய ஃபார்ம். அம்மான்னு நினைச்ச அம்மா அந்த ஃபார்ம்ல வரும், அப்பான்னு நினைச்ச அப்பா அந்த ஃபார்ம்ல வரும், முருகான்னு நினைச்சா முருகனோட ஃபார்ம் தெரியும். அந்த சங்கல்பத்தோட எங்கேயாச்சும் டச் பண்ண அங்கேயும் அது தெரியும். அதனால இப்போ உங்களுக்கு சொல்லுது, நம்மளோட ஹிஸ்டரி, நீங்க பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. அதெல்லாம் உட்கார்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நேரம் கிடையாது, எழுதுறதுக்கும் நேரம் இல்லை. பெரிய ஹிஸ்டரி இருக்கு, ஒரு கதை இருக்கு. இந்த சிறிய வயதளவிலேயே இப்படி ஒரு நிலைமைக்கு வரணும்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ தியாகம் இருக்கும்னு நீங்களே சிந்திச்சு பார்க்கலாம். எத்தனை தடைகளை ஜெயிச்சு இப்படி ஒரு சேவைக்கு நம்ம வந்திருப்போம். இந்தந்த வழியிலிருந்து எங்களுக்கு எவ்வளோ வேலைகள் வந்திருக்கலாம், எவ்வளோத்துக்கு தியாகம் பண்ண வேண்டி வந்திருக்கும், எவ்வளோத்துக்கு தியாகத்தோடு இருக்கணும் இப்போ. அப்போ நீங்களும் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி தான் கண்ணால் பார்த்தா நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது, சுவாமி மட்டும்தான் தெரியும். நம்ம மானசீகமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். ஸ்ட்ரகிள் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒரு சிறிய ஒரு ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, ஒரு 4 பேரை மேனேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. உண்மைதானே? 2 குழந்தைங்களும் மேனேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க இந்த காலத்தில். அந்த 2 குழந்தைங்களும் ஒரு நல்ல வழியில் கொண்டு வர்ற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இப்போ சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ஓடி ஓடி கஷ்டப்படுறீங்க. அந்த குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைகிற வரைக்கும், அந்த குழந்தைங்களோட லைஃப் டைம் உங்களோட தபசு உங்களோட இருக்கு. அப்போ இப்படியெல்லாம் ஒரு தர்மத்தை வாழ வைப்பதற்காக நாங்கள் இப்படி வந்திருந்தா நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் நம்ம வெளியில காட்டவில்லை தானே. நோத்தை பார்த்தா தெரியுதா? நல்லா இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. அவங்க போய் சொல்லுவேன், தர்மத்துக்காக நீங்க அக்னியில போய் குதிக்க வேண்டி வந்தாலும் அக்னி உங்களுக்கு குளிர்மையா தான் இருக்கும். சதி தேவி போயிட்டு அக்னியில போய் குதிச்சோமே சிவனோட மரியாதையை காப்பாற்றுங்க. சிவனுடைய மரியாதையை காப்பாற்றுறதுக்கு, புருஷனுடைய மான மரியாதையை காப்பாற்றுறதுக்காக மனைவி அக்னியில போய் குதிச்சது. அந்த அக்னியில போய் குதிச்ச மனைவிக்கு பரமேஸ்வரனே புனர்ஜென்மம் கொடுத்து சேர்த்து வச்சு விட்டது பார்வதியாக, இல்லையா? முதல்ல சதிதேவியாக இருந்தோம், அப்புறம் தானே பார்வதியாக பிறகு எடுத்து பரமேஸ்வரனே தேடி கண்டுபிடிச்சு கூட இருந்தது. சிவகதையில எல்லாம் பார்த்துருப்பீங்களா? எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணது பார்வதி தேவி சிவனை கிடைப்பதற்காக. அந்த மாதிரி நம்ம தவம் பண்ணணும் நல்ல லைஃப் கிடைக்கிறதுக்கு. உங்களுடைய சிவனை நீங்க இந்த உலகத்திலிருந்து தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க தபசு பண்ணிட்டே இருக்கணும். ஒரு மங்கல்யம் கிடைக்கிற வரைக்கும் மகள் மனமுருகி மண்ணிலிருந்து ஈஸ்வரனை தவம் பண்ணணும். நல்ல ஒரு லைஃப் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது. தவம் பண்ணணும். தவத்திலிருந்து அவர் வருவார், சிவன் வருவார். அப்படி தபசு பண்ணிக்கிட்டு நீங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும். அதான் சொன்ன நித்திய சாதனா, நிரந்தர சேவா. அது இருந்தாதான் லைஃப். இல்லாட்டினா நம்ம லைஃப் நம்ம கையில் இருக்காது, அது எங்கே இல்லாமல் இருக்கும். நம்ம லைஃப் நம்மளோட இருந்து நம்ம லைஃப்ல நம்ம வின் பண்ணணும்னா நித்திய சாதனையும் நிரந்தர சேவையும் இருக்கணும். ஆத்ம சாதனா மானசீகமாயிட்டு நீங்க சங்கல்பத்தோட தான் படுக்கைக்கு போகணும். சங்கல்பத்தோட தான்
படுக்கை விட்டு எழும்பி வரணும். எப்ப நீங்க படுக்கைக்கு போறீங்களோ ஆத்ம சங்கல்பத்தோட நீங்க யோக நிதிரைக்கு போகணும். நிதிரைக்கு போகக்கூடாது, சுக நிதிரைக்கு போகக்கூடாது, யோக நிதிரைக்கு போகணும். அந்த யோக நிதிரையிலிருந்து உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். அதான் கனவுன்னு சொல்றோம். நிதிரைக்கு போனா எதுவுமே தெரியாது, உலகமே தெரியாது. ஆனா யோக நிதிரைக்கு போனீங்கன்னா, சங்கல்பத்தோட போய் படுத்தீங்கன்னா யோக நிதிரை. அந்த நிதிரையில நிறைய காட்சிகள் கிடைக்கும் நமக்கு. இடையில சாமி கூட வரும். அந்த அம்மாவுக்கு தாத்தாவோட வேஷத்துல சாமி காட்சி கொடுக்கும் இல்லையா? வீல் சேர்ல சாமி வந்து பார்த்தீங்களா? சிறிடி சாய் ஸ்வரூபத்துல காட்சி கிடைச்சது. അതുപോലെ നമ്മൾ യോഗ നിദ്രയ്ക്ക് പോകണം. അതാ സങ്കല്പത്തോടെ പടുക്കയ്ക്ക് പോകുമ്പോൾ ജപം പള്ളിക്കിട്ടേ തൂങ്ങുമ്പോൾ ഒരു സെക്കൻഡ് അതിൻ്റെ പടുക്ക പോകുമ്പോൾ നിങ്ങൾ ശവാസനത്തിലിരുന്ന് தியானம் பண்ணணும். ஷவாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம் என்றெல்லாம் சொல்றோம். அதுபோல ஷவாசனம் இருக்கு. ஷவாசனத்துல நீங்கள் உச்சியில வந்துட்டோம்னா தண்ணிக்கு மேல கூட நீங்க படுக்கலாம். தண்ணிக்கு மேல கூட நீங்க தாமரை மாதிரி படுக்கலாம். அப்போ நீங்க படுக்கையில இருந்து ஷவாசனத்துல போய் பகவானை தியானம் பண்ணணும். அப்படியே நீங்க நிதிரைக்கு போகணும். அப்போ ஆல் லைஃப் உங்களுக்கு வியூ பண்ணலாம். உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் எல்லாம் காட்டும், ப்ரீவியஸ் லைஃப் தெரியும். யோக நித்ரா சமாதின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் சாதாரணமா இருக்கிற லோகத்துல சாதாரணமா இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் சாமி சிம்பிளா சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் ஹை லெவல் விஷயங்கள். ஆனா சிம்பிளா உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் வழி. இது போதும். சாமி சொன்ன சிம்பிளா நீங்க படுக்கைக்கு போகும்போது ஷவாசனத்துல போய், ஷவாசனம்னா அப்படியே நிமிர்ந்து ஃப்ரீயா படுக்கணும். ஃப்ரீயா ஒரு தாமரை எப்படி தண்ணிக்கு மேல இருக்கு அது மாதிரி ஃப்ரீயா உடம்பெல்லாம் ஃப்ரீயா விடணும். ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, மசில் பிடிக்கக்கூடாது. அப்படியே ஃப்ரீயா படுக்கணும். ஒரு நிமிஷம் படுத்தா போதும். அப்படியே ஷவாசனத்துக்குள்ள இறுக்கமா பிடிச்சு ஒரு நிமிஷம் நீங்க உங்களுடைய இஷ்டமூர்த்தி சங்கல்பம் பண்ணி யோக நிதிரையில் இருக்கும். கட்டாயம் உங்களுக்கு அந்த ரியல் ஃபார்ம் பார்க்க முடியும். இல்லை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு படுக்கைக்கு போகும்போது சுவையானதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சுவையோடு இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நீங்க படுக்கைக்கு போனீங்கன்னா அப்படியே வாங்கி போயிடுவீங்க. அது உலகமே உங்களுக்கு தெரியாது. அதான் சொல்லுவேன், இரவில் படுக்கைக்கு போகும்போது ஒரு வேப்பிலை சாப்பிட்டுட்டு படுவோம். ஒரு வேப்பிலை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அந்த டேஸ்டோட நீங்க போவோம் படுக்கைக்கு. மார்னிங் நல்ல இனிப்பா இருக்கும் லைஃப். இல்லைன்னு ஒரு மிளகாய் கட்டம் அப்படியே கடிச்சு கடிச்சு அந்த வீரியத்தோட படுங்க. ரொம்ப கௌரவமா இருப்பீங்க. அந்த மாதிரி யோக நிதிரைக்கெல்லாம் போகும்போது நாங்கள்லாம் இப்போ கூட வேணா யோக நிதிரைக்கு போவோம். இந்த சீட்டில் உட்காந்துட்டு கார்ல இறந்து உடனே போயிடும். இவங்களோட இது அப்பதான் நம்மளுக்கெல்லாம் சார்ஜ் ஆகும். நீங்க இந்த உலகத்தோட இருந்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகும். சார்ஜ் பண்ணணும்னா இந்த உலகத்துக்கு போகணும். அப்பதான் எனர்ஜியோட இருக்கலாம். நம்ம எல்லாம் தூக்கமே கிடையாது, உண்மையா சாப்பிட்றதும் கிடையாது. போகிற நேரத்தில் டெய்லி மார்னிங் 4 o'clock தான் டின்னர்லாம் எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு ப்ரோக்ராம் முடிச்சு எல்லாத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ டைம். அப்போ நாளைக்கு மார்னிங் 6 o'clock ஹாலண்டுக்கு போனோம். நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு ஃபெரி. அப்போ இங்கேருந்து அங்கே போய் ஹாலண்டு முடிச்சு நைட்டில் ப்ரோக்ராம் முடிச்சு ஜெர்மனி வழி அப்படியே பாரிஸ் வந்து பாரிஸ் ப்ரோக்ராம் முடிச்சு 24th லண்டனுக்கு
ப்ரோக்ராம். அப்போ அதுக்கு இடையில ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்க இல்லை. அப்போ எங்களுக்கு எப்போ கிடைக்கும் இந்த எனர்ஜி? நாங்கள் கொடுக்கணும்னா எங்கள்கிட்ட இருக்கணும்ல. நாங்கள் 4 பேருக்கு எல்லாரும் கொடுக்கணும்னு எங்கள்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும். நாங்கள் அப்படியே மேக்ஸில் போயிட்டோம்னா இங்கே வந்தால் அப்படி டயர்டாக இருக்கு. அப்போது பவர் கிடைக்கணும்னா கட்டாயம் சாதனை வேணும். அந்த சாதனைக்காக தான் குருவை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் ஃபுல் சார்ஜ் ஆகிட்டீங்க. 10 வருஷம் நீங்கள் காட்டுக்குள்ளே போயிருந்து தவம் பண்ணினால் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு எனர்ஜி கிடைக்குமோ அந்த எனர்ஜி 10 நிமிஷம் சத்குருவோட இருந்தால் போதும். ஏன்னா இன்னர் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கணும், மானசீகமாக லிங்க் பண்ணணும். மற்றது எதுவும் பார்க்கக்கூடாது. தோடு பார்க்கக்கூடாது, பொட்டு பார்க்கக்கூடாது, ஷாலு பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. சாமியோட தோட அப்படி இருக்கு, சாமி படுக்கிற ரூம் ஏசி இருக்கு, நல்லா நெத்தையில் படுக்கிறாரு, சாமி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி குடிக்கிறார், கொக்கோகோலா பெப்சி குடிக்கிறார், மேக்னோலியா சாப்பிடுறாரு, இதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தா ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் பார்க்காம அமைப்பிலையும் இருக்கார். சாமியோட வேலையில கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா போதும். அதான் இம்பார்ட்டன்ட். அது